இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மரத்தோட நன்மைகள் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. வாழை மரத்தில் அதிக அளவில் நிறையா சத்து இருக்குது. இதில் நுனி முதல் அடி வரை நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு கல்யாண வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா வாழை மரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பந்தியிலையுமே வாழை இலையில் தான் சாப்பாடு போடுவாங்க. இது வாழை இலையில் சாப்பிட்றது ஒரு பாரம்பரியமாக நம்ம வச்சுருக்கோம். வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் அப்புறம் நிறையா விசேஷ வீட்டிலலாம் வாழை இலையில் சாப்பிட்றோம். அடுத்தது வாழைப்பூவோட அது பயன்கள் பார்த்திங்கன்னா, வாழைப்பூ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்பில் இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. வாழைப்பூவில் வைட்டமின் ஏபிசி இருக்குது. வாழைப்பூ பொரியல் பண்ணியும் அதை கூட்டாவோ சாம்பாராவோ வச்சு சாப்பிட்லாம். வாழைக்காயின் நன்மைகள். வாழைக்காய் பொரியலுக்கோ நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. வாழைக்காய் ஒரு சைவ மீனுன்னு சொல்கிறாங்க. வாழைக்காயில் கால்சியம் சத்து இருக்குது. வாழைப்பழத்தின் பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் விசேஷங்கள்லேயும் நிறையா வாழைப்பழங்கள் ரொம்ப யூஸ் ஆகுது. வாழைப்பழம் டெய்லியும் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கலை போக்குது. வாழைப்பழங்கள் நிறைய பழங்கள் இருக்குது. அதில் நிறைய சத்துக்களும் தாதுக்கள் அப்புறமேலு வைட்டமின்கள் நிறையா இருக்குது. வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது வாழைத்தண்டில் ஸ்டோன் வராமல் வாழைத்தண்டு சாப்பிட்டோம்னா ஸ்டோன் வராதுன்னு சொல்கிறாங்க. வாழைத்தண்டை பொரியலாவோ கூட்டாவோ வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாழைத்தண்டை நம்ம உணவில் டெய்லி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நிறைய சத்துக்கள் கிடைக்குது. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.